ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் வீடான தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான மிதுனத்தில் சனி இருக்கும் பட்சத்தில் என்ன பலன்களுக்கு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் அப்படின்றது போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், களத்திரஸ்தானம். ராசிக்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய அந்த களத்திரஸ்தானம் அசுபத்தன்மைகள் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து அசுப கிரகமான சனி அமரும் போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், சங்கடங்கள், திருமணம் தள்ளி போகிறது, ஒரு சுப நிகழ்ச்சிகளாகட்டும் எதுனாலுமே வந்து ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து இருக்கும். அது போக எப்போவுமே வந்து ஒரு அந்த கண் திருஷ்டினால் வந்து பாதிப்புகள்ன்றது வந்து தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி அமரும் போது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான உங்களுக்கான பங்குதாரர்களோட பிரச்சனைகள், பண இழப்பு, அதாவது நம்பிக்கையின் பேரில் கொடுத்த பணம் வந்து திரும்ப வராமல் போகிறது, இந்த மாதிரி சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் அதில் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வரக்கூடியவங்க வந்து ஒரு வேகமாக செயல்பாடுகள் இல்லாமல் காலதாமதம் படுத்துறதுனால அது உங்களை பாதிக்குன்ற அளவுக்கு அந்த 7ஆம் இடத்து சனி வந்து சில தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்யும். இதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப உன்னதமான யோக பலன்களை கொடுக்கும். குறிப்பாக புதன்கிழமைகளில் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்னென்ன நாராயணர் நல்லபடியாக மனசார வேண்டி உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளும் நேரமும் நல்லபடியாக உன்னதமாக இருக்கணும்னு வேண்டி வரும்போது வந்து மனசார நீங்கள் நினச்சி கோயில் கூட போக வேண்டியதில்லை, மனசார நினச்சி உங்களுடைய செயல்கள்லாம் வந்து வெற்றியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் சனி உங்களுக்கு தோஷம் செய்யாது, யோகத்தை செய்யும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லபடியாக யோகத்தை செய்யுது அப்படின்னா நல்ல திருமண வாழ்க்கை கொடுக்கும். நல்ல கணவன், ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு மனைவியையும் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவரையும் கண்டிப்பான முறையில் கொடுப்பாருன்ற உறுதியாக சொல்லலாம். அதுக்கடுத்ததாக மிக முக்கியமான ஒரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து 8ஆம் பாவம் தான் வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுறது, வீண் பழி ஏற்படுறது, சிறைவாசம் போகிறது அளவுக்கான பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது வந்து இந்த 8ஆம் வீடு தான். அந்த 8ஆம் ஆதிபத்தியத்தில் அசுப கிரகமான சனி அமர்ந்திருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா, கடகராசி, அதாவது உங்களோட ராசிக்கு 8ஆம் வீடாக வரக்கூடியது கடகராசி. கடகராசி சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சனி அமரும்போது, கர்மக்காரன் சனி அமரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பற்றற்ற மனநிலையை கொடுத்துட்டே இருக்கும். என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு வெறுமையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அது போக ஒரு காரணமற்ற பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். எந்த விஷயமே இருக்காது, பயப்படுற ஒரு அவசியமும் இருக்காது, எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனால் ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான பாதிப்புகளுமே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். வேலையில் ஊர் விட்டு ஊர் மாறுறது, கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போகிறது, இனிமேல் இந்த கம்பெனிலேருந்து மாறவே கூடாது, நிரந்தரம் அந்த ஒரு கம்பெனிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சி போனாலும் கூட அனாவசியமான பிரச்சனையின் காரணமாக சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு
பகையா மாறி, சரி மன வருத்தத்தோட அங்கேருந்து வெளியே வர மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிடுவார். ஸோ இது வந்து 8ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய வேலை. அதே நேரத்தில வெளிநாட்டு யோகத்தையும் குடுப்பாரு. கண்டிப்பான முறையில தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி கடகத்தில இருக்கும் பட்சத்தில, கண்டிப்பான முறையில வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு பணி, வெளிநாட்டு கல்விக்கான சூழல்கள் கண்டிப்பான முறையில உண்டு. அதுக்கான வாய்ப்புகள் வரும் பட்சத்தில அதை ஏத்துக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. அதன் மூலியமா நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்ததா தனுசு ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில சனி இருந்தால் என்ன பலன் செய்வார்? பாக்கியஸ்தானத்தில் திரிகோணத்தில முதல் திரிகோணம்னு சொல்லக்கூடியது வந்து 2ஆம் திரிகோணம்னு சொல்லக்கூடியது வந்து 9ஆம் ஸ்தானம் தான். ஒரு ராசியிலேருந்து 9ஆம் ஸ்தானம் தான் வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஞானஸ்தானம் அதுதான். ஸோ அந்த ஞானஸ்தானமா உங்களுக்கு வரக்கூடியது, பாக்கியஸ்தானமா வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில சனி அமரும்போது, சனிக்கு பகை வீடா வரக்கூடிய அந்த சிம்மத்தில சனி அமரும்போது, உங்களுக்கு இயல்பாவே வந்து இயற்கையாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தலைமை பொறுப்புல இருக்கவங்களோட முரண்படக்கூடிய தன்மைகள், உங்க தந்தையார் வழி உறவுகள் மூலியமா மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாரியான நிலைகள்லாம், மனஸ்தாபம் மட்டும் இல்லாம, ஒரு முரண்பாடுகளோட, கருத்து முரண்பாடுகளோட பயணிக்கக்கூடிய நிலைகள்லாம் கூட இருந்துட்டுருக்கும். அதே நேரத்தில சம்பாத்தியத்திலயுமே நெறைய போராட்டங்கள் இருக்கும். நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஏத்த வருமானம் வருமா? அப்படின்னா, இழுத்து பறிச்சு ரொம்ப நம்ம எதிர்பார்த்த லாபமோ, நம்ம எதிர்பார்த்த வருமானமோ இல்லாம குறைச்சு தான் கிடைக்கும். ஸோ இது வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நீங்க வந்து கண்டிப்பான முறையில சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணணும். அதே நேரத்தில இத வந்து நீங்க என்னைக்கு பண்ணணும்னா, சனிக்கிழமைகள்ல பண்ணணும். சூரிய நாராயணர் நீங்க மனசுல நெனச்சு அந்த சனிக்கிழமை காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலை பகுதி நேரங்கள்ல வந்து நல்லா நீங்க சந்தி வேளைகள்ல காலை, அதிகாலை அப்புறம் வந்து சூரிய அஸ்தமன நேரம். இந்த 2 நேரங்கள்ல வந்து நீங்க வந்து சூரிய நாராயணர் வழிபடும்போது, கண்டிப்பான முறையில உங்களுக்கு எல்லா சங்கடங்களும் நீங்கி, தொழில் ரீதியாவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லா சிக்கல்களும் நீங்கி, கண்டிப்பான முறையில நல்ல ஒரு முன்னேற்றத்த சனி பகவான் குடுப்பாரு அப்படின்றத உறுதியா சொல்லலாம். அதுபோக அடுத்ததா உங்களோட தொழில் ஸ்தானம். தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. கன்னி ராசி சனிக்கு நட்பு வீடுன்ற மாதிரி வர்றதுனால, அதே நேரத்தில சனி வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஸ்தான அடிப்படையில 2ஆம் இடத்து அதிபதியா வந்து அவரு கன்னி ராசி 10ஆம் இடத்துல அமரும்போது, தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டு, நீங்க பேச பேச காசு அப்படின்ற அளவுக்கு உங்களோட வாக்கால சம்பாதிக்க மார்க்கெட்டிங் துறை, வழக்கறிஞர் பணி, இந்த ஆசிரியர் பணி, இந்த மாதிரியான துறைகள் மூலியமா நீங்க நல்லா சம்பாதிச்சு, நல்ல பேர் புகழோட அடையக்கூடிய ஒரு யோக நிலைய தான் வந்து 10ஆம் இடத்துல சனி குடுப்பார். 10ல சனி இருந்தாலே ஒரு கடின உழைப்பாளிகள் அப்படின்ற ஒரு அடையாளத்த ஒரு பேர கண்டிப்பான முறையில வாங்கிடுவீங்க. ஸோ அந்த அந்த வகையில அது மூலியமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். பொதுவா வந்து நல்ல பேர் புகழ் வந்து ஈஸியா சம்பாதிச்சிட முடியும். நல்ல விதமா நடந்துக்கிறது மூலியமா சம்பாதிச்சிட முடியும். அதுக்கேத்த அளவுக்கான பொருளாதாரத்த நம்ம அடைய முடியுமா அப்படின்னா, கண்டிப்பான முறையில தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியா, 3ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல அமரும்போது, நல்ல செல்வாக்கோட கௌரவமா நல்லபடியா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. அதுக்கு அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானம். உங்களுடைய லாபஸ்தானத்தில சனி இருக்காரு. அதாவது தனுசு ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து துலா ராசி. துலா ராசியில சனி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிக உன்னதமான யோக பலன்கள குடுப்பாரு. காரணம் என்னன்னா, 2 விதமான முக்கியமான யோகங்கள் இருக்கு. அதாவது தனகாரகன் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அமரும்போது, தர்ம கர்மாதி யோகம் செயல்பட்டு, அ சிறிய அளவுல ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உன்னதமான உயரத்த அடையும் அப்படின்றது தான் அதுக்கு அடையாளம். அது மட்டும் இல்லாம நெறைய தர்ம புண்ணிய காரியங்கள், நல்ல செயல்கள்லாம் செய்து, நல்ல பேர் புகழோட, செல்வாக்கோட, சமூக செல்வாக்கோட, பெரிய மனிதர்களோட நட்போட பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி குடுப்பாரு. அது அதையும் கடந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதமா வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியா வந்து ஒரு மறைஸ்தானத்துக்கு அதிபதி, உபஜய ராசிக்கு அதிபதி, இன்னொரு உபஜய ராசியில அமரும்போது வந்து, அது வந்து மிகச்சிறந்த ராஜயோகமா செயல்படும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 11ஆம் இடமா வரக்கூடிய துலா ராசி தான் இந்த சனி பகவான் முழு பலம் பெறக்கூடிய, உச்ச பலம் பெறக்கூடிய ஸ்தானமாகும். ஸோ அந்த வகையில உங்களோட பேச்சு திறனுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க உங்க பேச்சுக்கு கட்டுப்படுற அளவுல தான் எல்லாருமே உங்களோட நட்பு வட்டங்களோ, உங்கள சுத்தி இருக்கவங்கலாம் இருப்பாங்க. நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு வலுவான நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தியிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இது வந்து 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடமா தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சனிக்கு பகை வீடாவும், ஆ ஸ்தான அடிப்படையில உங்க ராசிக்கு அவர் 12ஆம் இடமும் 2 12ல மறையிறதும், உங்களுக்கு வந்து பொருளாதார வீண் விரயங்கள குடுத்துட்டுருக்கும். அதாவது பண விரயங்கள தவறான வழியில இழக்கக்கூடிய ஒரு சூழல் குடுக்கும். அல்லது ஒரு ஒரு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைய குடுக்கும்.
அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல ஒரு தாம்பத்திய குடும்ப வாழ்க்கை. இது 3லயும் வந்து பிரச்சனைகள குடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, ஸ்ரீரங்கநாதர நல்லபடியா வழிபட்டு, மனசார வழிபட்டு நீங்க வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த காலத்திலும் தொந்தரவுன்றது வராதுன்றத உறுதியா சொல்லலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய நாராயணர், ஸ்ரீரங்கநாதர், அ மகாவிஷ்ணு. இவங்கள நீங்க அது மகாவிஷ்ணுனா பல்வேறு அவதாரங்கள் தான். இப்ப நான் உங்களுக்கு வழிபாட்டு பரிகாரங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸ்தான அடிப்படை சனி நிற்கக்கூடிய ஸ்தான அடிப்படையில நீங்க வழிபட வேண்டிய தன்மைகள பத்தி சொல்லியிருக்கேன். இத கண்டிப்பா தொடர்ந்து நீங்க வந்து நாராயணர் வழிபாடு செய்து வரும்போது, தனுசு ராசிக்காரர்களுக்கு அ மிக 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 நல்ல உன்னதமான யோக பலன்களும், நீங்க வாழ்க்கையில அடைய வேண்டிய இலக்குகள கண்டிப்பான முறையில அடையக்கூடிய ஆற்றல் இயல்பாவே உண்டா இருந்தாலும் கூட, இந்த வழிபாடும் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தர்ம புண்ணிய காரியங்களும் உங்கள கண்டிப்பான முறையில மேலும் பல நல்ல உயரங்களுக்கு கொண்டு போகும் அப்படின்றத உறுதியா சொல்றேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.